சுவாமி கன்றுகளை எல்லாம் மேய்ச்சாள். கன்றுகள் எல்லாம் மேய்ச்சாள் சர்வேஸ்வரன். மேய்ச்ச போது குழந்தைகள்லாம் பசிக்கிறதே கிருஷ்ணான்னாள். ஒரு நாளைக்கு அகாசுரன் ஒரு பெரிய மலைப்பாம்பை வதம் பண்ணி சுவாமி பெரிய ஜெயத்தோடு கூட பிரகாசிக்கிறாள். வத்சாசுரனை வதம் பண்ணி அகாசுரனை வதம் பண்ணி அகாசுரனை வதம் பண்ணி மலைப்பாம்பை வதம் பண்ணிவிட்டு சுவாமி இந்த கோப குழந்தைகளை எல்லாம் ரட்சிச்சாள். லட்சக்கணக்கான கன்றுகளோட எல்லா குழந்தைகளும் வந்திருக்காள். கிருஷ்ணனை நம்பி அனுப்பிச்சிருக்காள் குழந்தைகளையும் கண்ணுட்டியும். ஒரு ராத்திரியும் குழந்தைகள்லாம் 12 மணி ஆச்சு. பசிக்கிறது கிருஷ்ணான்னாள். எல்லாரும் சாத மூட்டையை எடுத்துங்க வந்தாள். காளிந்தி புள்ளத்துக்கு போயிட்டாள். 2 பக்கத்துலையும் ஜலம் அரிச்சு ஓடுறது. நடுப்புற மணல் குன்று, மரங்கள்லாம் கும்பாச்சியா கொடை மாதிரி இருக்கு. நிழலில் போய் எல்லா குழந்தைகளையும் உட்காருங்கன்னாள். சுவாமி நின்றுக்கின்றாள். அந்த பசங்கள் ஊத்தனும் கிருஷ்ணனை தம்பக்கத்தில் இருக்கணும் தானே. சுவாமி நான் ஒரு கிருஷ்ணன் வாடா எல்லார் பக்கத்துலையும் இருப்பேன், நான் நின்றுட்டு விடுறேன், நீங்களாம் உட்கார்ந்துங்க சாப்பிடுவோம் நாளா. சுவாமி அந்த சாப்பிட்றதுக்கு தன் கையில இருந்த சாமான வச்சுட்டு அழக சொல்றாள். பிப்ரத்வேணும் ஜடரபடயோ ஸ்ருங்கவேத்ரே சகட்சே வாமே பாணௌ மஸ்ருணகபலம் தத்ஃபலான்யங்குலீஷு திஷ்டன் மத்யே ஸ்வபரிசூர்தः ஆசயன் தர்மபிஸ்வைः ஸ்வர்கே லோகே மிஷதி புபுஜே யஜபுக் பாலகேளிஹி. சுவாமி என்ன பண்ணினான்? அந்த பில்லங்கோள் அப்படி வயத்துல சொருகின்றாளாம். வேஷ்டிக்கும் தொப்புளுக்கும் மத்தியில சொருகின்றாளாம். விப்ரத்வேணும் ஜடர பட்டையோ சிங்கவேத்ரேச்ச கட்சே. ஆமா, கும்பு வாத்தியத்தையும் சவுக்கையும் கமுக்கட்டையில இடதுகை கமுக்கட்டையில வச்சு அமைக்கின்றாளாம். இடதுகையில தயிர் அன்னமா, அந்தந்த விரல்கள்ல நார்த்தங்காய் எலுமிச்சங்காய் கஞ்சனூர் இஞ்சி அப்படி சொருகி இருக்கா. அப்படி சொருகி வச்சிருக்கா. அங்குர் தத்ஃபலான்யங்குலீஷு திஷ்டன் மத்யே ஸ்வபரிசூர்த. சுவாமி நடுப்புற நின்று எல்லா பயலையும் சிரிக்க சிரிக்க பண்ணி சாப்பிட சொல்றாளாம். அழகா வச்சுட்டு இருக்காளாம். தத்ஃபலான் அங்குலீஷுண்டாள். அழகா இஞ்சி வேணும்னா இஞ்சி எடுக்கணும். சில அசடு என்ன பண்ணும், மூர்க்கொம்பையும் அல்வாவையும் போட்டு பேசுறான். என்னடா இப்படி சேர்த்து பேசுறேன்னா உள்ள ஒன்னாத்தானே போறதுங்கிறான். இவனுக்கு அல்வா என்னத்துக்குங்கிறேன். இவனுக்கு நல்லா புளிச்ச மரம் விட்டு உப்புமா கிளறி போட்டா போறோம்னே. எல்லாத்தையும் சேர்த்து அல்வாவை மோர்க்குழம்புல போடலாமோ? சித்திரான்னத்தை ஒண்ணா அதுல எடுத்து சாப்பிடலாம், இதை கொண்டு போய் அதுல வைக்கலாமோ? சுவாமி அழகா வச்சுட்டு இருக்காளா. யசோதை அம்மா தைரியஞ்சாதம் பெஞ்சு கொடுத்துருக்காளா. ஆச்சரியமாய் சில அசடு டிக்கெட் கொடுக்க தெரியாம எல்லா டிக்கெட்டையும் ஒன்னா போட்டு பெறட்டும். ரயில் வந்து ஊதும். டிக்கெட்டு காப்போம் சேர்ந்து கும்போணத்துக்கு டிக்கெட்டுங்கம்மா அங்க இல்லையேம்மா. அப்படி எப்படி இந்த டிக்கெட் ஆபீஸ்ல கட்டிக்காரனா இருக்கிறவங்க வச்சுக்கிறா போல சுவாமி வச்சுட்டு இருக்காளா. அந்த ஊறுகாயை ஒரு பயங்களையும் சிரிக்க பண்ணிட்டு சாப்பிட முடியா பண்றாளாம். குழந்தைகளை அடிக்கப்படாது, சாப்பிட்ற போது உற்சாகப்படுத்தி சிரிக்க சிரிக்க சொல்லி ஒரு ராத்திர ஒரு கழுவி இருப்பேன் சாதம் ஊட்டுறதுக்கு. 1 மணி 2 மணி மெனக்கிடுவாள்ல சாத்த வச்சுட்டு அந்த பையன் சாப்பிட்டு விட்டு நல்ல திடகாத்திரனா இருப்பான். இப்ப எல்லாம் சோழ கொள்ள பொம்மையா இருக்கான் அந்த பையங்கள்லாம். இவன் தான் அப்படி இருக்கான்னா ஸ்திரீகளும் அது மாதிரி இருக்கா, பலம் இல்லாம இருக்கா. ஏன்னா தபஸும் இல்லை, சாரீரமான பலமும் இல்லை, இந்திரிய பலமும் இல்லை. இனிமே வாழலாம் க்ஷேமத்தை அடையணும். அதெல்லாத்தையும் நினைச்சாதான் பயமா இருக்கு, கவலையா இருக்கு. சுவாமி சிரிக்க சிரிக்க பண்றதா என்ன சொல்றதா, அது ஒரு பைய உட்காந்துருக்கான் பாடுறாங்கிறதா. அந்த பைய பெரிய மூட்டையே சாத மூட்டையே தலையில வச்சுன்னு கையை வலிக்கிறதுன்னு இப்போ அந்த மூட்டையை அவுத்து 1.5 மரக்கா தைரிஞ்சாதம் சாப்பிட்டு விட்டு இப்போ வலிக்கலேங்கிறாங்கிறாள். இப்போ அந்த துணியை வேற நினைச்சு அத்தனையும் சாப்பிட்டு விட்டு துணியை வேற நினைச்சு ஈர துணியை வேற தோல்ல போட்டு இருக்கான். அத்தனை சாதம் உள்ள போயிருக்கு. மிந்தி இவன் தான் அதே இந்த துணியும் தையஞ்சாத்தையும் தூக்கியிருக்கான். அப்போ வலிச்சதுங்கிறான், இப்போ வலிக்கலேங்கிறான். ஒரு இடத்துக்கும் போகல. இப்ப இன்னும் கொஞ்சம் ஈர துணியா வேற வெயிட் ஏறி இருக்கு. இப்போ வலிக்கலைங்கிறான், அப்போ வலிச்சதுன்னு நானே என்னன்னா இப்போ நான் நினைச்சுட்டான் சாதம் உள்ள போன உடனே அதை புறத்தியாரா நினைச்சுட்டு இருந்தான். தித்தியாத்வை பயம் பவதி, 2வது பெருவியா நினைச்சான் பயம் இருந்தது. இப்போ எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான்கிறான் சேர்த்து தட்டுறான், அதனால பயம் இல்லை. இப்ப இந்த பந்தலை உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னாக்க வாங்கிட்டவர் என்ன பண்ணுவார், ராத்திரி போற ஆடுதுறைக்கு ராத்திரி இங்கேயே படுத்துட்டு இருப்பாருன்னு. ஆமா கீத்தாரா எடுத்துட்டா என்ன பண்றது. இப்போ புறத்தியாருன்னு நினைச்சிட்டு இருக்கார், கவலை இல்லாம போய் படுத்துக்கிறார். உமக்கே ஏகதேசமா கொடுத்துட்டேன் இன்னும் ஒருமணியாவது சொல்லி வைக்கிறது. இந்த லைட் எல்லாம் எண்ணுவர்னே உடனே எத்தனை பந்தக்கால் இருக்குன்னு எண்ணுவர். இப்போது யாருக்கா பந்தக்கால் தெரியுமா, நித்தியம் கதை கட்டுட்டு போறா. இது உபேட்சாத்மகமான ஞானம் அவருக்குன்னு சொல்லிவிட்டா உடனே காலை எண்ணுவர்னே, அப்புறம் லைட் எண்ணுவர், அளப்பர் சான் வச்சு
இந்த தன்னுதுன்னு எண்ணம் வந்த உடனே இப்படி சுவாமி சொல்லுவாரான், அந்த பயலை பாத்தியான்னு எல்லாரும் சிரிப்பாளாம். இப்படி ஹாசையன் நர்மபிஸ்வைஹி சொர்க்கே லோகே மிஷதி பூஜே யஜ்ஞபுக் பாலகேளி. தேவலோகமும் பூலோகமும் பார்த்து ஆச்சரியப்படுறதான். யஜ்ஞத்துல சாப்பிட்ற பிரபு இப்படி குழந்தைகளோட சேர்ந்து இப்படி வந்து போஜனம் பண்ணிக்கிறாளாம். சர்வேஸ்வரனான பிரபு அழகா பிள்ளாங்குழல வயத்துல சுருகிண்டு, கமுக்கட்டையில கும்புவாத்தியத்தையும் சவுக்கியம் வச்சுக்கிண்டு, கையில தைரியஞ்சாத்தை வச்சுக்கிண்டு, ஊறுகாய் அப்படி அழகா வச்சுக்கிண்டு அப்படின்னா சாப்பிடணும். பெருமாஹூல்ல போய் ஒரு அசடு பிரசாதம் வாங்கித்தது. கம்பத்துக்கு என்னென்ன நின்று நடுப்புற கம்பம் எப்படி போய் கம்பத்தை கட்டி பிரசாதம் கட்டுது. அது சக்கரை பொங்கலும் இல்லை, பாயசமும் இல்லை. அவர் கையில் எடுத்து சுட சுட விட்டுட்டார் ஒரு கரண்டியால. எடுத்தா சூடு தாங்கல, குதிக்கிறது கை. நடுப்புற கம்பம், கையை என்னென்ன இழுத்தா கீழே விழுந்துடும். விடவும் மனசு வரல, கை கொப்பளிக்கிறது. எத்தனை அசடா இருக்கணும் பாருங்க. இது மறுபடியும் பெருமாளுக்கு போக மாட்டான் பிரசாதம் வாங்க. இவன் நித்தியம் வரவனா இருப்பான், அதுக்காக அப்படி அவரும் பண்ணிருப்பார். தவிச்சு போடுவான். அசடுகள் அப்படி மாட்டணும். எந்த கம்பம் நடுப்புல இருந்தா என்ன இந்த வரப்படாதா? ஏன் அப்படி கையை மாட்டிக்கிட்டீங்கன்னா நடுப்புல இருக்கே கம்பம்ங்கிறார். இவருக்கா கம்பத்தை வெளியில் எடுத்து வைக்கிறதா? பாறாங்கல் கம்பத்தை அசடுகள் காரியம் செஞ்சா அது அசடு பேஷனா இருக்கும். கெட்டிக்காரால் செஞ்சா நன்னாத்தான் இருக்கும். அது நன்னா பார்த்தாலே தெரியும். சுவாமி அப்படி கச்சிதமா இப்படி சாப்பிட்டாள். குழந்தைகள்லாம் கிருஷ்ணான்னு கூப்பிட்டாள். பாதி போஜனத்துல கரையில கண்ணுட்டிகளை காணுமே நாள். மித்ராணி ஆசான் ஆவிரமத இஹானேஷ்யே வத்சகானம் நாளா. நீங்க ஹே மித்ராணின்னு கூப்பிட்டாளா. மித்திர சப்தம் நித்திய நம்சகமாகினால ஹே மித்ராணின்னு கூப்பிட்டு, நீங்கள்லாம் சாப்பாட்டை நிறுத்தாதீங்க, நான் கொண்டு வரேன் கண்ணுட்டியேன்னு போனாள். அடுக்க போய் தேடினாள். ஒரு கண்ணுட்டியை காணும். என்ன காணுமேன்னு மறுபடியும் இங்க வந்தாள். இங்க வந்து பார்த்தா ஒரு பயலை காணும். கீழே ஒரு பருக்கை காணும். காக்கா பூத்வா தீட்சிருவாள் சொன்னாள். இந்திர வருணம் யம குபேராதிகள்லாம் காக்கா வேஷம் போட்டுண்டு சுவாமியினுடைய உச்சிஷ்டத்தை சாப்பிடணும்னு எல்லாம் கொத்தின்னு போயிட்டாளா. காக்கா பூத்வானால் தீட்சிருவாள். ஒன்ன காணும். சர்வம் விதிகிருதம் ஞாத்வா, இது பிரம்மா பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சுட்டார். பிரம்மாவுக்கு என்ன தோணி போச்சா, இவர் ஒரு மனுஷாவதாரம் பண்ணி இத்தனை காரியம் பண்றதா, நாம் தேவனா இருக்கோம் பிரம்மலோகத்துல, இவரை கொஞ்சம் நாம் இறக்கி பண்ணோம்னு அசூய வந்துட்டு தான் பிரம்மாவு கூட. அதுக்காக தன் மாயினால இத்தனை பேர்லையும் பிரம்மலோகம் கொண்டு போய் வாடியில் அடைச்சு விட்டாள்.